அம்மா உங்களுக்கு காஃபி எடுத்து வந்திருக்கேன், இந்தாங்க குடிங்க. சரிம்மா. மாமா. சொல்லுமா, என்ன விஷயம்? மாமா என்ன விஷயம்னு கேக்குறீங்க? அத்தையும் பாண்டியம்மாவும் நைட்டே வீட்டை விட்டு வெளியே போனவங்க இன்னும் ஆளை காணா. எப்ப போயிருக்காங்கன்னு தெரியல, எப்போ வருவாங்கன்னு தெரியல. அதான் சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்களும் எதை பேசாம இருக்கீங்களே. ரெண்டு வீட்டை விட்டு போயிட்டு நானே சந்தோஷப்பட்டு இருக்கேன், நீ என்னமா இப்படி பேசுற? பொண்ணு வீட்டுல இருந்தா ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்தி குழப்பத்தை உண்டாக்கிட்டு பேரும் ஒன்னதான் காரணம் காட்டுறாங்க. நீ என்னன்னா அவங்கள கேட்டுட்டு இருக்கியம்மா? வெளியே போனவங்க கண்டிப்பா ஒரு நாள் வரதாம செய்வாங்க. நைட்டே வீட்டை விட்டு போயிட்டாங்க, என்ன ஏதுன்னு கவனிக்கணும்ல. எங்க போயிருக்காங்க? எங்க போயிருப்பாங்க? ஆவாத போவாத ஒருத்தர் இருக்கானே, வீட்டு மாப்பிள்ளை ஒருத்தர் இருக்கானே, அவன் வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க. எப்படி இப்படி சொல்றீங்க? வீட்டை விட்டா வேற எந்த வீட்டுக்கு போவாங்க? இந்த வீட்டு சம்பந்தியம்மாவும் மாமியாரும் இல்ல ஒண்ணுக்குள்ள ஒன்னா பழகிட்டாங்க. மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு அந்த தொப்பி மண்டையும் என்ற மாவளும் பேசிட்டாங்க. எங்க போவாங்க? அங்கதான் போயிருப்பாங்க. அப்பா என்னப்பா இப்படி பேசுறீங்க? அதான் அம்மாவும் தங்கச்சி எங்க போயிருக்காங்கன்ட்டு கேட்காம இருக்க முடியுமா? இப்பவே மச்சான் வீட்டுக்கு போயிட்டு வந்துறேன். உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சுக்கிச்சா? என்னப்பா இப்படி சொல்றீங்க? அதுக்காக அம்மாவும் தங்கச்சி முக்கியம் தான் இல்லன்னு சொல்ல. வீட்டை விட்டு போனவங்க வரதாண்ட செய்வாங்க. மரும மாதிரியே பேசிட்டு இருக்க. அம்மாவை கட்டின புடிச்ச நானே அமைதியா இருக்கேன். ரெண்டு பேரும் எதுக்கு வலுக்கட்டாயமா அவங்க ரெண்டு பேரும் தேன்னு நினைக்கிறீங்க? போனவங்க திரும்பி வரதான் செய்வாங்க. சரியா? அந்த பிரச்சனையை முடிச்சிடு. முதல்ல கடைக்கு கிளம்பு. மாடி புஷ்பா, அப்படியே டிஃபன் ரெடி பண்ணிருமா, குளிச்சுட்டு வந்துடுறேன். சரிங்க மாமா. அமிர்தா பேத்து என்ன பண்ணிட்டு இருக்கு? பாப்பா குளிச்சிட்டு இருக்கா மாமா. பாப்பாக்காக அஜய்க்காகவும் மதிய சாப்பாடு ரெடி பண்ணிருக்கேன். ரெண்டு பேரும் கிளம்பி வந்தோனே ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டியதான். சரிம்மா, நல்லதுதான். அஜய் தான் ரொம்ப பாவம், அவன் முகத்தை பார்க்கவே சங்கடமா இருக்கு எனக்கு. என்ன பையன் தானே, அப்படி இருக்கதான் செய்யும். இவங்க நமக்கு தெரியுது மாமியார் நாத்தான் எப்படி நடந்துக்கிறாங்கன்ட்டு. என்ன பிள்ளை தானே அஜயும், அவங்க அம்மாக்காக ஏங்க மாட்டானா? ஒண்ணு இல்ல, போக எல்லாம் சரியாயிரும். சரியா? முடியாமோ அஜய் விட்டு தனியா பிரிஞ்சிருக்க மாட்டா. மனக்க சப்ளை இப்படி ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்க வேண்டியதான். நான் ரெண்டு பேர்த்து போய் கிளப்புறேன். சரிம்மா. மசம் உங்க அம்மா பத்தி யோசிக்காம கிளம்பி கடைக்கு போ. சரியா? நீங்க இப்படி மாறுவீங்கன்னு நினைக்கவே இல்ல. என்ன பண்றது, உங்க அம்மா பண்ற விஷயத்துக்காக எல்லாம் நம்ம மாறிக்க வேண்டியதுதான். அவங்க ரெண்டு பேரும் எப்படிலாம் ஏமாத்திருக்காங்க. பணத்தையும் என்கிட்ட பணத்தையும் வாங்கிட்டு மாப்பிள்ளை கிட்ட கொடுத்து அம்மா கிட்ட தான் இருக்குன்னு எப்படிலாம் நீ ஏமாத்துனாங்க நினைக்கும் போது இன்னமும் மனசு எனக்கு கவலையா இருக்கு. நம்ம கஷ்டப்பட்டு கடையில உட்காந்து சம்பாதிச்சா தாலும் மகளும் சேர்ந்துக்கிட்டு அந்த தொப்பி மண்டையில காசை கொடுத்து ஏமாந்து நிக்கிறோமே, இந்த ஆள் கிட்ட கொடுத்த பணத்தை திரும்பி வாங்க முடியுமா? தொப்பி மண்டையில நம்ம கிட்ட பணத்தை கொடுத்துருவானா? ஆனா எல்லாமே புரியுது, எல்லாம் காசுக்காக தான் இப்ப நம்மள ஏமாத்துறாங்கன்ட்டு. அப்பா மருமக அப்பவே சொல்லுச்சு, நம்பாதீங்க, எல்லாம் காசுக்காக தான் இப்பெல்லாம் பண்றாங்கன்ட்டு. இப்பதான்டா புரியுது. வேலை சொத்து பத்த சீக்கிரம் எழுதி வைக்காம விட்டுட்டோம். இல்லன்னா அவ்வளவுதான், சொத்தை எல்லாம் தங்கச்சி மொத்தமா எழுதி வாங்கிட்டு மொட்டை அடிச்சுட்டு போயிருப்பா. சொல்றதும் ஒரு விதத்துல நினைச்சிட்டு நைட்டு தூக்கமே வரல. விஷயத்துல நினைச்சிட்டு நைட்டு எனக்கு சரியா தூக்கமே வரல. இத்தனை வருஷமா கூட வாழ்ந்த உன் அம்மாவே என்னை புரிஞ்சுக்காம இப்படி ஏமாத்திட்டாலே, இதை பொய் சொல்லிருக்கான்னு நினைக்கும் போதானே எனக்கு கஷ்டமா இருக்கு. விடுங்கப்பா, பாத்துக்கலாம், எல்லாம் சரியாயிரும். உங்க அம்மாவையும் உன் தங்கச்சி இந்த தடவை நேர்ல பார்த்தேன். உண்மையா போயிட்டு இருக்கேன். ரெண்டும் பணப்பைங்கன்ட்டு. சரி விடுங்கப்பா. பரத், அண்ணி சொல்லிதான் எனக்கே விஷயமே தெரியுது. அம்மாவும் அக்கா இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. பரத், அம்மாவே அக்காவை நினைச்சிட்டு மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காத. அதுக்கு இல்லப்பா, கல்யாணத்துக்கே ரெண்டு பேரும் எதிராக இருந்தாங்க. அந்த அஷ்மிதா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு என்னென்னமா பிளான் பண்ணாங்க. அது சரிதான், இருந்தாலும் அம்மாவாச்சே கூட பிறந்த அக்காவாச்சுன்னு யோசிக்கிற. அப்புறம் இருக்காதாப்பா? எனக்கும் அப்படிதான். 1 லட்சம் பணத்தை ஏமாத்திட்டு மொத்தம் முழுசா ஆட்டை பொண்ணு நினைக்கிறாங்கல்ல. நல்ல வேலைப்பா, அம்மா சொன்ன விஷயத்துக்கு எல்லாம் சரின்னு சொல்லிட்டு அப்ப எல்லாம் எதை எழுதி வைக்காம விட்டீங்க. அதை பத்தி தான் உங்க அண்ணன் சொல்லிட்டு இருந்தேன். இது எல்லாம் நன்மைக்கே எடுத்துக்க வேண்டியதுதான். சரிப்பா, நீ போய் கடை கிளம்புற வேலையை பாரு. சரிப்பா, நான் கடை கிளம்புறேன். நீ சாப்பிட்டு போடா. நீ சாப்பாடு ரெடி பண்ணிருப்பாங்க, கடையை திறந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட வரேனா. ரெகுலர் கஸ்டமர் காலை சீக்கிரம் ஜாமான் வாங்கிட்டு இங்க வெளியே கிளம்பணுமா, அதான் சீக்கிரம் கடைக்கு போய் திறக்கலான்ட்டு. சரிடா, போயிட்டு வா. சரி, நான் போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வாடா. அப்படியே ஒண்ணு சொல்லுங்கப்பா. அம்மாவை தேடி எங்கேயும் போக வேணாம். நான் ஏன்பா அம்மா தேடி போறேன்? இல்ல சொல்றேன் தாண்டி, அப்படியே உனக்கும் தான் சொல்றேன். கிட்ட சரின்னு தலையாடிட்டு அம்மாவே உங்க அக்காவே பார்க்க போயிட்டு இருக்காதீங்க. நான் ஏன்பா போக போறேன்? ஆகாத வீட்டுக்கு வேற நான் போகணுமாக்கும். புரியுதுல, போ போ. சரி வரேன்ப்பா. சரி பரத்து, அப்பா ஒண்ணு சொல்லிக்கிறேன். சொல்லுங்கப்பா. கல்யாணத்தை சீக்கிரம் பேசி முடிவு பண்ணிடலாம். இவ்வளவு நாளா இழுத்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு உன் மாமனாரும் எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு கேட்டாங்க. எனக்கும் சம்மதம் தான். அதனால சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிடலாம். சரிப்பா. நான் அம்மா வராம இருப்பாளாக்கும். கடைக்கு போன கையோட வந்து நிப்பா பாருங்க. வந்துருவாளா, ஆட்டுக்குடி வந்துருவாளான்னு பயந்துகிட்டு. ஏன்டா நீ வேற, நீ சந்தோஷமா இருடா. விருப்பப்பட்ட வாழ்க்கை நல்லா சந்தோஷமா வாழு, அதுவே போதும். தேங்க்ஸ்பா. என்னடா தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு போடா. இந்த நேரத்துலயும் ஒண்டி கட்டையா தனியா இருக்கிறது நல்லாதான் இருக்கு. என்ன பொண்டாட்டி வேணான்னு தோணுது. அதான் நம்ம யாருக்கு நல்லது நினைச்சாலும் என்ன பொண்டாட்டி எனக்கு துரோகம் பண்ணிட்டா நான் என்னத்தன்னு நினைக்கிறது. கடைசி வரைக்கும் இந்த வீட்டை விட்டு போனது ரெண்டு பேரும் இங்க வரவே வேண்டாம். ரெண்டு பேரும் திரும்பி வீட்டுக்கு வந்தாலும் என் மனசு ஏத்துக்காது. அஜய், உனக்கு எதுவும் நான் அம்மா என்ன தனியா விட்டு போயிட்டாங்கன்னு வருத்தம் இல்லையான்னு கேக்குறியா? ஆமா அஜய், எனக்கே கஷ்டமா இருக்கு. ஏன் அத்தை இப்படி விட்டுட்டு போனாங்க உன்னைய? உங்க விட்டுட்டு போறது நல்லதுதான். ஏன்டா இப்படி சொல்ற? அம்மா கூடவே இருந்தா ஏதாவது சொல்லுவாங்க, திட்டுவாங்க, கூட பேசக்கூடாது பழக்கூடாதும்பாங்க, அத்தை கூடயே பேசக்கூடாதும்பாங்க. அதுக்காக ஏன்டா இப்படி பேசுற? அம்மா விட்டுட்டு தனியா இருக்குன்னு நினைக்கிறியே? அமிர்தா, சொல்லுடா.
அம்மா நல்லா பாசமா இருக்காங்க, நல்லா பாத்துக்கறாங்க. ஆனா எங்க அம்மா அப்படி இல்லைல்ல, எடுத்தாலும் சண்டை போட்டே இருக்காங்க. அதான் எனக்கு பிடிக்கவே இல்ல. விட அஜய், கவலைப்படாத, நான் இருக்கேன் உனக்கு. சரி அமிர்தா. டிஃபன் செஞ்சுட்டு இருப்பாங்க, செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஸ்கூல் கிளம்பலாம். வழக்கம் போல அதுதானே பண்ணுவோம். 2 பேரும் தனியா போவோம்ல, அதுக்குதான் சொல்றேன். ஜெய், அமிர்தா 2 பேருக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டேன். மிச்சம் வைக்காம சாப்பிடணும், என்ன சரியா? ஆமா, 2 பேருக்கு பிடிச்சதா செஞ்சிருக்கேன். சரிம்மா. என்ன செஞ்சிருக்க? தயிர் சாதம் செஞ்சிருக்கேன். தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு செஞ்சிருக்கேன். எனக்கு தயிர் சாதம் பிடிக்காது அத்தை. ஜெய், உனக்கு பிடிச்ச கேரட் சாதம் செஞ்சிருக்கேன் அத்தை. அப்படியா அத்தை? ஆமா ஜெய், அமிர்தாக்கு தயிர் சாதம், உனக்கு கேரட் சாதம். எனக்காக எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு தரீங்களா அத்தை? உனக்காக செய்யாம வேற யாருக்காக செய்ய போற சொல்லு. ஆமாமா, அஜயும் பாவம்ல, நல்லபடியா பாத்துக்கலாம். சரி சரி, சண்டை போட்டு கிளம்புங்க, போங்க. சரிம்மா. ஜெய், மிச்சம் வைக்காம சாப்பிடணும். சரிங்க அத்தை. நான் வரேம்மா. போயிட்டு வாங்க. ஜெய், உங்க அம்மா என்ன சொல்றாதீங்க புரியுது அத்தை. நினைச்சு நீ கவலைப்படாதப்பா, நல்லா படி. எனக்காக இந்த அத்தை எப்பொழுதும் இருப்பேன். என்ன பிடிக்குதோ சொல்ல, அத்தை செஞ்சு தரேன். சரி அத்தை. சரிப்பா, போயிட்டு வா போ. சரி அத்தை. ஏய் வா, அப்பா ரெடியா நிக்கிறாரு, அப்பா கூட வண்டியிலே போயிடலாம். மாமா ரெடி ஆயிட்டார்ல, வண்டியிலே போயிருங்க 2 பேரும். சரிங்க அத்தை. எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. உன் மாமியாரும் உன் பொண்டாட்டியும் இது நம்ம வீட்டுக்கு வந்துச்சுங்க ரெண்டும். இப்ப என்னடா பண்றது? பிரச்சனையா இருக்குமோ? என்னன்னே தெரியல, எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்குன்னு புரியவும் மாட்டேங்குது. இந்த வீட்ல இருந்து சொத்து பத்தி எல்லாம் ஆட்டையை போட்டுட்டு முழுக்காண்டே வில்லான்னு பார்த்தா, ஏன் நம்ம வீட்டுல வந்து டேரா போட்டுருங்க. எப்ப இந்த வீட்டுல இருந்து அவளை துரத்தி விடுறது? என்னடா பண்றது? அம்மா விடுமா, பாத்துக்கலாம். பாத்துக்கலாம்னா இந்த வீட்ல தங்கிருங்க. ஆத்தால மகளும் பிரச்சனையா இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் வீட்டை விட்டு வெளியே வந்துருச்சுங்க. அவ்வளவு பெரிய வீட்டை விட்டு அவ்வளவு பெரிய சொத்து பத்த விட்டு நம்ம வீட்டுக்கு ஏன்டா வரணும்? பொறுமையா உன் பொண்ணாட்டிட்ட கேளு, என்ன விஷயம்ட்டு. இப்பதான் தெரியும். நீ பாட்டுக்கு என்னதுன்னு கேட்காம நீ பாட்டுக்கு உள்ளார வாங்க வந்து பாடுங்கன்னு சொல்லிட்ட. அப்புறம் நம்ம வீட்டுல தான் இருக்க போறாங்கன்னு நினைச்சா அப்பதானே ஒரு மாதிரி ஆயிடும். புரியுதுமா எனக்கு. எனக்கு புரிஞ்சு என்னடா பிரயோஜனம்? எனக்கு வந்திருக்காங்க, ஏது வந்திருக்காங்கன்னு தெரியணும்ல. கேக்குறேம்மா. உன் பொண்டாட்டி எதுவும் சொல்ல மாட்டா, நீ அதான் கேட்கணும் அவகிட்ட. சரிம்மா. பொண்டாட்டி வந்துட்டா என்னன்னு கேளு. சரிம்மா. ஏங்க சொல்லு பாண்டியம்மா, என்னாச்சு உனக்கு? ஏன் அத்தை நீ நைட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டீங்க? வீட்டுல எதுவும் பிரச்சனையா? ஆமா, நான் சொன்னது கரெக்டா போச்சு. வீட்டுல ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை? நான் வீட்டுல இருக்கிறது யாருக்குமே பிடிக்கலங்க. அப்பா, என் அண்ணன், என் தம்பி முத கொண்டு யாருக்குமே பிடிக்கல. அதுக்காக ஏன் வீட்டை விட்டு வெளியே வந்துட்ட? நான் சொல்றேன் மாப்பிள்ள. அத என்ன ஆச்சு? ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? இல்ல மாப்பிள்ள, இருக்கிறது ஒரே பொண்ணு பாண்டியம்மா. அப்படியா செல்லமா நல்லா வளர்த்தோம் அவளை. ஆனா இப்பனா அங்க என்ன அவளை குடும்பப்படுத்துறோமா? எங்களை சொல்ல வர மாதிரி பேசுறீங்க? சம்மதியமா, நான் உங்களை சொல்லல. ஒரு பாசமா வளர்த்த வீட்டுக்காரிக்கே பிடிக்காம போச்சு. அதான் மாப்பிள்ள, என் பொண்ணு நானும் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம். மேல அந்த வீட்டுக்கு போறதா உத்தேசமே இல்ல. நானும் என் பொண்ணு இங்கே தான் இருக்க போறோம். எங்களை நல்லபடியா பாத்துக்குவீங்களா மாப்பிள்ள? என்னது, இங்கதான் இருக்க போறீங்களா? அப்பவே நினைச்சேன், என்னடா ஆத்தாலும் மகளும் சேர்ந்தாப்புல வந்திருக்கலன்ட்டு. இப்பதானே புரியுது. இந்த வீட்டுல உட்காந்து டேரா போட்டுட்டு வீட்டு பணம் காசு எல்லாத்தையும் ஆட்டை போட்டு நினைக்கிறாங்க. தெரியும் இந்த வீட்டுக்கு வந்தாலும் சோத்துல என்னத்தான் போடுத்தீங்களான்னு தெரியல. எந்த மூஞ்சி வச்சு இந்த வீட்டுக்கு வரணும் இவங்க? ஒரே பொண்ணு, பாசமா வளர்த்தேன் தான் பேரு. இன்னும் சொத்தை பிரிச்சு கொடுக்க வக்கல்ல. அதுக்காக என்ன ஒண்ணும் செய்ய கூட இல்ல. பேச்சு வேற பேச்சு. இப்படி பாசமா வளர்த்துட்டோம், எல்லாம் நியாயமா வளர்த்துட்டோம். எங்க போய் முட்டிட்டு இருக்க போறேன்னு தெரியல. 2 பேருக்கு சாப்பாடு செய்ய முடியல, கஷ்டமா இருக்கு. இன்னும் 2 பேர் ஆக்கும். சாப்பாடு வச்சு யார் கொட்டுறது? நான் செய்யணுமா உட்காந்துட்டு? அதுக்காக நான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு வீட்டு வேலைக்காரியா இருக்கணுமா? நம்ம அந்த கிளவி ஈஸியா சொல்லிட்டா, இனிமே இந்த வீட்டுல தான் இருக்க போறேன்ட்டு வாயை வச்சு இப்படி சொன்னா. நாளைக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்தப்பயே சொத்து பத்த பிரிச்சு சீக்கிரம் எழுதி கொடுத்துருவாப்ல. எல்லா பிரச்சனையும் சரியாயிரும். என் பொண்ணு சந்தோஷமா கூட வாழ்வான்னு சொல்லிட்டு போனவ நாளுக்கு அப்புறம் நம்ம வீட்டுல வந்து டேரா போல நினைக்கிறா. ஆத்தாளமாவும் ஐடியா பண்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குதே. பாண்டியம்மா, உன் அப்பா வீட்டுல என்னதான் பிரச்சனையான வீட்டை விட்டு வெளியே வந்திருக்க கூடாது. என்னங்க பேசுறீங்க? அப்பா முத கொண்டு யாருமே என்ன புரிஞ்சுக்கவே இல்லங்க. அந்த வீட்டுல இருக்க எனக்கு பிடிக்கவே இல்ல. அதனால வீட்டை விட்டு நான் வந்துட்டேன். வீட்டை விட்டு வந்துட்டாலும் இங்க வந்தா எல்லாமே சரியாயிருமா? ஆனா இங்க பஞ்சப்பாடு பாடிட்டு இருக்கேன். இவள சோத்துக்கு என்ன பண்ணலாம் நான் நினைச்சிட்டு இருந்தா 2 பேரும் இங்க வந்தா நான் என்ன பண்றது? நம்ம இப்படி சொல்றீங்க? உள்ள சொல்றது உண்மைதான். இப்படி நல்லா இருக்கு, நல்லா பெருசா இருக்குன்னு சொல்லலாம். ஆனா இல்ல சோத்து கூட நானும் பையனும் கஷ்டப்பட்டு இருக்கோம். 2 நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு போனீங்க? உங்க பொண்ணு பேர்ல சொத்து எழுதி வைக்கிறேன், பிரச்சனை எல்லாம் முடிவு வந்துடும் சொல்லிட்டு போனீங்க. ஆனா என்ன நடந்துட்டு இருக்கு? நீங்க தான் உங்க பொண்ணுக்கு நல்லது சொல்லி கொடுக்கணும். இப்படி நீங்க உங்க பொண்ணு கூட வெளியே வந்தீங்கன்னா என்ன அதெல்லாம் சரி வரும்? சம்பந்தியம்மா, இந்த மனநிலை புரிஞ்சுக்கோங்க சம்பந்தியம்மா. இனிமே எல்லாரும் கூடவே இருந்தாலும் வீட்டாளுங்க என் பாசத்தை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதுக்காக வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா கஷ்டத்தை உங்க பாசத்தை எல்லாம் புரிஞ்சுக்குவாங்க நினைக்கிறீங்களா? அப்படியாதான் இருக்கும். என் வீட்டுக்காருக்கு நான் இங்க இருப்பேன்னு தான் தெரியும். இருந்தாலும் இங்கதான் வந்திருக்குமே அவங்களுக்கு தெரியும். உங்க புருஷன் என்ன நினைப்பாரு? இதெல்லாம் 2 பேர் இருப்பாங்க. கஷ்டப்பட நீங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வருவாங்க நினைப்பாங்க. வீட்டு வந்தவங்க இன்னும் காலையில ஆச்சு தெரியும். உங்க வீட்டு அவங்க யாரும் வந்த பட காணாமே. ஒரு போன் கூட பண்ணல. என்னாச்சு ஏதாச்சு எங்க இருக்கீங்க கூட போன் பண்ணி கேட்கல. அப்படி இருக்காங்க எல்லாரும். அல்ல குடும்பத்துக்கு என் பிள்ளைய வாக்கப்பட்டு கொடுத்துருக்கேன். என்னத்த வாய் ரொம்ப நீளுது? அடியே, உன் கஷ்டம் எதுவா இருந்தாலும் ஆனா உன் திமுறை மட்டும் என்ன அடங்க மாட்டேங்குதுடி. திமுறா? இதெல்லாம் அடங்கவே அடங்காது. அதுவும் உங்ககிட்ட. ஏய் மவனே. என்னம்மா? உன் பொண்டாட்டியும் மாமியார் வீட்டோட துரத்தி விடுறா. எப்படிமா நம்ம சொல்றது வெளியே போங்கன்ட்டு? நீ தானே நாசுக்கா சொல்லணும். கிட்டே காசு 5 லட்சம் என்ன எக்ஸ்ட்ராவே காசு நிறையவே இருக்கு. இஞ்ச பாடு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல. ஆமா, மாமியா கிட்டே உன் பொண்டாட்டி நான் ஒரு ஆக்டிங் போட்டேன், நீ ஒரு ஆக்டிங் போடு. அதே பாத்துல உன் பொண்டாட்டி எவ்வளவு திமுறா பேசுறான்ட்டு. உன் பொண்டாட்டி மட்டும் திமுறை அடங்காதுடா. முறை பிடிச்சவ என்னைக்கு அடங்கவே மாட்டா. மாமியார் கூட பார்க்கலாம் மட்டும் மரியாதை இல்லாம எப்படி பேசுறா. அவளுக்கு போய் நீ பேசிட்டு இருக்க பாத்தியா? ம். அதனால எப்படியாவது இந்த வீட்டை துரத்தி விட வழியை பாரு. சரிம்மா. இப்ப துரத்தி விட்டா
என்ன அம்மாவும் பிள்ளையும் பேசிக்கிட்டீங்களாக்கும் என்ன பொண்டாட்டி நான் இருக்கும் போதே என்னமோ 2 பேரும் ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க. என்ன பேசிட்டு இருந்தானா? ஆனா என் மகன் என்னமோ பேசிக்குவான். உனக்கு என்னடி வந்துச்சு பாருங்க. எது வந்தாலும் என்கிட்ட கேளுங்க நேரா. என்ன உங்க அம்மாட்ட போய் பேசுறது? உங்களை நம்பி தானே இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். நீ மட்டும் உன் புருஷன் நம்பி வந்திருக்க மாதிரி பேசுற. நீங்க தானே சொன்னீங்க என் புள்ள கூட எப்ப சேர்ந்து வாழ போற, உங்க புள்ள தனியா இருக்கனாலதான் இன்னொரு பொண்ணை தேடி போறான்றீங்க. அதனாலதான் நானும் என் புருஷனை தேடி வந்துட்டேன். வீட்டுல சண்டை போட்டு வெளியே வந்துட்டு வீட்டை பேச்சலுக்கு மட்டும் ஒண்ணு குறைச்சல் இல்லை இவளுக்கு. அம்மாவும் பிள்ளைய சேர்ந்துட்டு என்னதான் சொல்ல வரீங்க? நைட் இந்த வீடு தேடி நானே அம்மா வரும்போது சரி வா உள்ளாரவான்னு சொன்னீங்களே, அடுக்கிறதுல இடம் கொடுத்தீங்களே. அதே மாதிரி இதுவும் என் வீட்டுக்கு எங்க அம்மா வந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சு நீங்க அமைதியா வாயை முடிட்டு போங்க. விட்டுட்டு என் வீட்டுக்கு எங்க அம்மா வந்திருக்காங்க ஏன் வந்திருக்காங்கன்னு எதுவும் கேட்கவும் கூடாது. இதே மாதிரி இந்த வீட்டை விட்டு எங்க அம்மா போக மாட்டாங்க, இங்கதான் இருப்பாங்க. ஆரம்பத்துல இப்படி சண்டை வருது, இதுல ஒன்னா இருக்குன்னு நினைச்சா அவ்வளவுதான். வீட்டை 2ஆ பிளந்து இந்த அரை வீடு உனக்கு அரை வீடு எனக்கு எழுதி வச்சிருவ. நீங்க இது சொந்த வீடு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. வாடகை வீடு தானே? பாரு பாண்டியம்மா, சொந்த வீடோ வாடகை வீடோ நாங்க இருக்கிற வீடு உனக்கு பிடிக்காது. பெரிய வீட்டுலதான் இருக்கணும்னு உனக்கு ஆசை இருக்குல்ல. பாருங்க, பெரிய வீடோ சின்ன வீடோ புருஷனை தேடி நான் வந்துட்டேன். எதுவா இருந்தாலும் அங்க இருந்துக்கிறேன், சமாளிச்சுக்கிறேன். எவ்வளவு பிரச்சனையை தாண்டி வந்துட்டேன். அதுக்கப்புறமும் இந்த வீட்டை விட்டு போன்னு நானும் சொல்ல மாட்டேன். டேய் அம்மாவே சரி நீங்க இருக்க சொன்னாலும் என்ன எங்க அம்மாவை கூடாது பண்றீங்க? என்னமோ நான் ஒன்னும் சும்மா வரலையே. 5 லட்சம் பணம் கொடுத்துருக்கோல, 5 லட்சம் பணம் எப்பவோ காலி ஆயிடுச்சு. மந்தியம்மா இது அவ வீடு தானே, என் பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கேன்னு நினைச்சுக்கோ. பொண்ணு வீட்டுக்கு வந்தா சரிங்களா? இந்த மருந்து 3 நாளைக்கு தான், 1 நாள் 2 நாள் சரிமா. நீங்க மொத்தமா அந்த வீட்டுல இருந்துக்கிறீங்க. அதான் எனக்கு மனசுக்கு ஒவ்வொல, என் மனசுக்கு சரி வரல. அவ்வளவுதான் என்னோட அபிப்பிராயத்தை நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம், நீ என்ன முடிவு பண்றியோ பண்ணு. பாண்டியம்மா நான் சொல்ல வரத கேளு. இப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க? உங்க அம்மாக்கு பிடிக்கல அதனால 2 பேரும் இந்த வீட்டை விட்டு கிளம்புங்கன்னு சொல்ல போறீங்களா? அதெல்லாம் முடியாதுங்க. அம்மா முன்ன ஒரு பேச்சு இப்போ ஒரு பேச்சு பேசுவாங்க. அதெல்லாம் பாத்துட்டு பேச நான் ஆள் கிடையாது. வீட்டுக்கு நான் வந்திருக்கேன், என் கூட எங்க அம்மா வந்திருக்காங்க. ஒரேடியா எங்க அம்மா இந்த வீட்டுல இருந்துட மாட்டாங்க. அப்பா வந்து தேடி வரதான் போறாரு, எங்க அம்மா கூட்டிட்டு தான் போக போறாரு. அம்மா ஒரு கோவத்துல எங்க அம்மா இந்த வீட்டுல தான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதான் அவங்க அம்மாக்கு பொறுக்கலன்னு நினைக்கிறேன். ஒரு பேச்சு பின்ன ஒரு பேச்சு பேசிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்கிறதா சரி வராதுங்க. என் புருஷனை தேடி என் வீட்டுக்கு வந்திருக்கேன். சரி அது சரி, ஏன் நம்ம புள்ளைய கூப்பிடாம வந்திருக்க? பையனை கூட்டிட்டு வராம நீ மட்டும் வந்திருக்க? பையனை வாடான்னு கூப்பிட்டேன், அவன் வரவே இல்ல. அங்கதான் இருப்பேன், அவங்க அத்தை கூட தான் இருப்பேன், இந்த அமிர்தா கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டான். பாருங்க பிள்ளைய என்னை தேடி வரதான் போறான். அதே மாதிரி எங்க அம்மாவை தேடி எங்க அப்பாவும் வரதான் போறாரு. இந்த வீட்டுல இருக்கக்கூடாதுன்னு சொன்னா இங்கதான் இருப்போம். என்ன புரியுதா? இங்க இருக்கிறது பிடிக்கலன்னா உங்க அம்மா வேணா தனியா போக சொல்லுங்க. ஆமா சொல்லிட்டேன். அம்மா நீ ஏமா அழுதுட்டு இருக்கப்ப? என்ன ஆச்சுன்னு இப்படி அழுதுட்டு இருக்க? பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கன்னு நினைச்சுக்கோமா. எல்லாரும் போமா முத. என்னமோ இவங்க பேசுறதை கேட்டு நீ பொலையா தண்ணி வடிக்கிற. நம்மளும் எவ்வளவு காசு கொடுத்துருக்கோம், கிட்டத்தட்ட 10 லட்சமாவது இவர் கையில இருக்கும். அந்த மாமியா தான் பீரோல பூட்டி வச்சிருக்கோம். கூட வக்கலாம தான் கொண்டு நம்ம கிட்ட போய் பேசுது. வேலைக்கு போலனா கூட கொடுத்த காசு வச்சு உட்காந்து சாப்பிடலாம். நம்ம காசுல நம்ம சாப்பிடுறோம். நீ எதுவும் நினைக்காதம்மா. சரிம்மா வா உள்ளார போலாம். அப்புறம் ஒரு விஷயம், அம்மாட்ட சொல்லி இன்னைக்கு பூரி மசாலா செய்ய சொல்லுங்க. அப்படியே என்னடி சொல்ல வந்துட்ட? எனக்கு பூரி மசாலா வேணும். எங்க அம்மாக்கு எனக்கு செஞ்சு வச்சிருங்க சரிங்களா? எங்க அம்மா ரெஸ்ட் எடுக்கிறோம். அம்மா போமா, அத்தை செஞ்சறேன்ட்டாங்க. செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க, நம்ம சாப்பிட்டுக்கலாம். சரிம்மா சீக்கிரம் நான் சொன்னதை எல்லாத்தையும் செஞ்சு வைங்க, எனக்கு பசிக்குது. பொண்டாடி பண்றது சரியில்லடா. என்னமோ இந்த வீட்டு வேலைக்காரி மாதிரி என்னை அதை செய்ய இதை செய்ய ஆர்டர் போட்டு போறா. பொண்டாட்டில கொஞ்சம் கூட திருந்த மாட்டா போல இருக்கு, திமிரு பிடிச்சவ. அம்மா அவ என்ன சொன்னாலும் அதை செஞ்சு வைமா. டேய் இவன் இப்படி பேசிட்டு போறான். இன்னும் என்ன வேலை செய்யுங்கிறான்? அவளுக்கு பசிக்குதுன்னா அவளை செஞ்சு சாப்பிட வேண்டியதானே. இதுல பூரிதா வேணும் என்ன ஆர்டர் போறா, இவனும் சரிங்கிறான்.